வணக்கம். என் பேர் செந்தில்குமார். அப்பா பேர் பாலசுப்ரமணியன். சொந்த ஊர் வந்து நெமிலி தான். நெமிலிலே நிலம் இருக்கு. 2 1/2 ஏக்கர் நிலம் இருக்கு. நான் ஒரு 10 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணின்னு இருக்கேன். ஆ எப்பவுமே நெல்லு தான் போடுவேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் தர்பூசணி போட்டேன். தோட்டக்கலையில தான் விதையெல்லாம் குடுத்தாங்க. அதுக்கப்புறமா பந்தல் இருக்கு, போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தோட்டக்கலை அலுவலர் வந்து சரி பந்தல் போட சொன்னாங்க. போட்டிருக்கேன். ஆர்கானிக்ல அ புடலங்காய் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி நாங்க காய் பறிக்கிறோம். ஒரு 100 கிலோலேருந்து 150 கிலோ வரைக்கும் வருது. குறைஞ்சபட்சம் ரூ. 20லேருந்து அதிகபட்சம் ரூ. 40 வரைக்கும் விலை போகுது. தோட்டப்பயிர் செய்றதுனால எனக்கு தினமும் வருமானம் வர்றதுனால என்னோட குடும்ப செலவுக்கும், என்னோட வாழ்வாதாரத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இது வந்து குட்டை புடலங்கா. அதனால வந்து 2 காய் இருந்தாலே ஒரு ஃபேமிலிக்கு சரியா இருக்கும். பெரிய புடலங்கா வந்தா கல்யாண நாளு, அந்த முகூர்த்த நாளு, அந்த மாரி நேரங்கள்ல மட்டும் தான் பயன்படும். அப்புறம் இங்க லோக்கல்லே மார்க்கெட் இருக்கு. இங்கேயே வந்து திங்கட்கிழமைனா சந்தை இருக்கு. பணப்பாக்கத்துல ஞாயித்துக்கிழமை சந்தை இருக்கு. அதுவும் இல்லாம சென்னைக்கு இங்கேருந்து தினமும் வண்டி போகுது. ஆ எனக்கு இயற்கை விவசாயம் பண்றதுனால, ஆ விரும்பி வந்து இந்த காய்கறிகள வாங்கிக்கிறாங்க. அரசு வந்து ரூ. 60,000 மானியம் தராங்க. அதனால எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. இந்த திட்டத்த கொடுத்த முதலமைச்சர் அவர்களுக்கும், தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன்.